செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. தூய ஆவியே உமக்கு நன்றி. தேவன் நல்லவரே, விடுவிக்க வல்லவரே.
ஆராதிக்கும் தேவன் நல்லவரா இருக்காரே. ஆனவரே என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். எல்லாம் உணர்ந்து உண்மையா சொல்லமா, நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, கையை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம். எல்லாம் உணர்ந்து, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனத்தை
வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீரே ஆண்டவரே, எல்லாருமே வாயை திறந்து அப்பா நீங்க எங்களுக்குள்ள வாசம் செய்றீங்க டாடி. அப்பா நீங்க ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்க போறீங்கப்பா. எங்க இருதய ஆண்டவரே, நீரே ஆண்டவரே பெரிய ஒரு சமாதானத்தை கொடுங்க அப்பா, பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல, எங்க குடும்பத்துல, எங்க சுற்றி இருக்கிற பகுதியில ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்பா. உமக்கு நன்றி, நன்றி. அநேக பேருக்கு ஆண்டவரே, நீரே ஆண்டவரே உண்மை இல்ல தெய்வம்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல ஆண்டவரே, எங்க நாவுகள் திறக்கப்படட்டும். நாங்க வெட்கப்பட்டு போவாதபடிக்கு ஆண்டவரே, அந்த இருதயம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோடு நிரப்பும்படி கேட்கிறோம். உடைய வார்த்தையை சொல்ல எங்க இருதயம் ஆண்டவரை காத்திருக்க, அதுக்குள்ள நாங்க இன்னும் ஆண்டவரை களி கூற அப்படியா எங்களை ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறோம். உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. நீர் ஆண்டவரை எங்களுக்குள்ள செயல்படுத்துங்கப்பா. நாங்க இல்ல ஆண்டவரை, நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரை. எங்களை உருவாக்கி கொடுக்கும்படி கேட்கிறோம், எங்களை உருவாக்கி கொடுக்கும்படி கேட்கிறோம் ஆண்டவரை. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரை. நீரே ஆண்டவரை எங்களை விடுதலை கொடுங்கப்பா. நீங்களே ஆண்டவரை எங்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரை. ஒரு பெரிய ஆண்டவரை
சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே எங்க தேசத்துக்குள்ள நீங்க வரவைக்கும்படி கேட்கிறோம். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீரே உண்மையில்ல தெய்வம் ஆண்டவரே. நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நாங்க பேசாத கல்லோ மரமோ நான் அல்ல, நான் பேசுகிற தெய்வம் சொல்லியிருக்கீங்களே. ஆமாண்டவரே, இந்த நாள்ல எங்க கூட பேசுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்க டாடி. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பெரிய ஒரு விடுதலை கொடுக்கும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி. பெரிய ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பது ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், பெரிய ஒரு சமாதானம் உண்டாகட்டும், பெரிய ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த மத்தியில ஆண்டவரை எங்க வாசம் செய்றீங்கன்னு சொல்லி நாங்க நம்பிட்டு இருக்கோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரை எங்களுக்குள்ள ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க டாடி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே ஆண்டவரை எங்களுக்குள்ள இருந்து இது வரைக்கும் நடத்தின தெய்வம், இனிமேல நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி நாங்க நம்பிட்டு இருக்கோம்ப்பா. நீங்களே ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக்கொண்டு வழி நடத்துங்க டாடி. உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறேன். ஆமென். பிரச்சனை இல்லை. ஆமேன். இந்த வார்த்தை தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் மருந்து. விசுவாசிக்கிறீங்களா? எங்கே ஒரு 40-50 பேருனா 50 பேருக்கு 50 பிரச்சனைகள்லாம் 50 பிரச்சனைகள் ஒரே மருந்து இதுதான். ஆமேன். ஹல்லேலூயா. 50 பேருக்கு தேவையான மருந்து இந்த வேதத்தில் இருக்குது. சுகம் தேவையாக இருக்குது, அவன் விடுதலை தேவையாக இருக்குது, அவன் ஆசீர்வாதம் தேவையாக எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அதெல்லாம் பிசாசு நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்களை மூடி வச்சிருக்கிறோம். தேவன் தேவன் தமிழத்தில் அன்பு குரலுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, இருதயத்தை உணர்ந்து கொள்ளவும் இல்லை. ஆமென். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வேகம் இப்படி இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் சபைக்கு ஒரு காரியம் இப்படி இருக்காது. நீங்கள் வாரம் வாரம் ஒரு ஆத்மா கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம வார்த்தைக்கு நேராக போகலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் ஆண்டவர் இந்த இடத்துல போட்டிருக்கு தேவன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல கீழ்ப்படிதல் இப்போ நான் போட்டு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதலை பற்றி என்ன போட்டிருக்காங்க? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பைபிள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருங்கள். புரியுதா? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருங்கள், தேவன் உங்களை ஆள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதை போட்டிருக்கு தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க அவருடைய ஆளுகை நல்லதுன்னு? ஆமென். அவர் ஆளுகை நல்லது. அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க எல்லா இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்க எண்ணத்தில் வந்து நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. என் நுகம் மெதுவாக இருக்குமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆண்டு நடத்தினார்னா அவரோட நுகம் எப்படி சாஃப்டாக இருக்குமா. ஹல்லேலூயா. புரியுதா? அவரோட நுகம் எப்படி குத்தாது, முள்ளுமா குத்தாது. உலக காரியங்களை நம்ம உலக காரியங்கள் குத்தினே இருக்கும். பண்ணு 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 டார்கெட் பண்ணு. ஆமென். ஆனால் ஆண்டவரோட நுகம் இருக்கு, நுகம் மெதுவாக சாஃப்டாக இருக்குமா. அது வைக்கிறதே நான் அவர் நுகம் நம்ம மேலே ஏற்றினா அது குத்தாது, அது வேதனையாக இருக்காது, அது வலிக்காது, சாஃப்டாக இருக்குமா. அவரோட நுகம் மெதுவாயும் அவரோட சுமை இலக்கம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப உங்களால் கூடாத காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? உங்களால் கூடாத காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்ல மாட்டார். உங்களால் என்ன முடியுமோ அதுதான் உங்கள் மேலே வைப்பார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார், திராணிக்கு மிஞ்சி உங்கள் வேலை வாங்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதி காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தராக நியாயாதிபதிகளாக இருப்பாங்க. கடைசி நியாயாதி சாமுவேல் தான். சாமுவேலோட பிள்ளைங்க லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். சாமுவேல் உயிரோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாமே, பலத்தோடு இருந்த நாட்கள் எல்லாமே ஆண்டோட வழியில் நடந்தான். ஆனால் அவனுக்கு வயசான காலத்தில், முதிர் வயதான காலத்தில், பலனெல்லாம் போன பிறகு அவன் பிள்ளைங்க லஞ்சம் வாங்க ஆரம்பித்தாங்களாம், நியாயத்தை புரட்ட ஆரம்பித்தாங்களாம். அதனால் ஜனங்க பார்த்தாங்க, மற்ற ஜாதிகள்லாம் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். போதும். மற்ற ஜாதிகள்லாம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, எங்களை ஆண்டு நடத்த ஒரு ராஜா வேணும். சாமுவேல் வேதனையாக இருந்தது. சாமுவேல் இந்த காரியத்தெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கு ஆண்டவரே, நாங்கள் சொல்கிறபடி செய். அவங்க உன்னை தள்ளலை, என்ன தள்ளுறாங்க. புரியுதா? தேவன் நம்மை ஆண்டு நடத்தோன்னா ஆண்டு அது விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யும்படி விரும்புகிறார். அவர் நடத்தினானே எப்படி இருக்கும், அந்த பாதை சமாதானமாக இருக்கும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால தேவ ஆவி நடத்தப்படுற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். அவர் நம்மை ஆண்டு நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாமே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இயேசுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விரும்புகிறாராம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தின்படி நடக்கணும். நாட்கள்லாம் நம்ம எல்லாரும் இயேசு ஏற்றி கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் சத்தியத்தின்படி நடக்கிறோமான்னு பார்த்து யோசிங்க. ஆமென். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரீங்க, அது வரைக்கும் ஸ்தோத்திரம். அதோட நின்று போகலையே. ஸ்கூலில் சேர்ந்துட்டா மட்டும் போதுமா? ஸ்கூலில் சேர்ந்து பாடம்லாம் படிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் பிரதர், நான் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு பிரதர், நான் 5வது பாஸ் 6வது போய்டுவேன் பிரதர், நான் படிக்க மாட்டேன்னா நிறைய பிசாசுடைய தந்திரம். அதெல்லாம் ஸ்கூலில் பாடம் படிக்கலான்னு ஃபெயில் ஆகிட்டு உட்கார வச்சுருவாங்க. ஆவிக்கிற வாழ்க்கை நிறைய பேர் நம்ம அங்கங்கே தேங்கி நிற்கிறோம், நமக்கு தெரியல. அது முன்னாடி போகணும்னு நினைக்கிறோம், தெரியல. சோம்பேறித்தனமாக இருக்குது, படிக்கணும்னா கஷ்டமாக இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல், நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டு போதிக்கணும்னா நீ பைபிள் வாசித்தா தானே. ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்காத ஒவ்வொரு நாளுமே அது நமக்கு நடத்தல் இருக்காது. ஆமென். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் உயர்த்தலை, என் பிரச்சனை மாறலைன்னா படித்தா தானே. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசுவார். வார்த்தை வேறு, ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை டெய்லி வாசிக்கணும். அவரோட யாருக்கெல்லாம் அவரோட நடத்துதல் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நடத்துதல் வேணும். ஒவ்வொரு நாளும் அவரோட வார்த்தைகள் வாசிக்கணும். அவர் நடத்த விரும்புகிறார். இந்த நாள்லேயே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். யாரெல்லாம் இன்னைக்கு பைபிள் வாசிச்சிங்க? ஓகே, சில ஓகே. ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நேற்று வாசித்தேன் பிரதர். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேச விரும்புகிறார், உங்களை நடத்த விரும்புகிறார். அவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் உங்களை எல்லாம் தெரிஞ்சு கொண்டாருன்னா ஒரு நோக்கம் உண்டு.
ஆமென். ஏதோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தால் போதும், காணிக்கை போட்டால் போதும், தசமபாகம் போட்டால் போதும், வந்து மீட்டிங்கில் கலந்து கொண்டால் போதும், அதுக்கு இல்லை. உங்களை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆண்டு நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பைபிளில் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஒரு ஜனக்கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை நடத்தினார். அவர் மூலம் அநேக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சந்ததி ஏற்றுக்கொண்டது. அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, அவங்க சந்ததியாக ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடில் பேதுரு எழும்பினார். பேதுரு மூலம் ஒரு கூட்டமே ரட்சிக்கப்பட்டது. ஆமென். பவுல் 13 அதிகாரம் எழுதி வச்சிருக்காரு. அந்த வார்த்தை இப்பவும் 2000 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பவும் அந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இப்போ வாசிக்கும் போது கூட அது புதுசாக தான் இருக்கு. ஹல்லேலூயா. காரணம் அதில் ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்னா ஒரு நோக்கம் உண்டு. தேவன் உங்களை ஆண்டு நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய ரட்சிக்கப்பட்டு வராங்க. தேவனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. சர்ச்சுக்கு வராங்க, வர்ஷிப்பெல்லாம் பண்ணுறாங்க. ஆமென். காணிக்கெல்லாம் போடுறாங்க, தசம பாகம் போடுறாங்க, ஊழியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தனிப்பட்ட விதமாக தேவனோடு பழகிற ஒரு அனுபவம். ஆமென். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? பவுல் கேட்டார்ல. ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. எதாச்சும் நீங்கள் இதுக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கல. ஏதோ நீங்கள் ரட்சிக்க சபைக்கு வந்தால் போதும், உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அதுக்கு இல்லை. ஆண்டவர் இயேசு அவர் பாஸ் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சம்னா உங்கள் வெளிச்சத்தில் மற்றவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்தாங்க, இயேசு பற்றி சொன்னாங்க, என் வாழ்க்கையே மாறிச்சு. உங்கள் மூலமாக ஒரு கூட்டத்தையே ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தானா. யோவான் வாழ்க்கை பார்த்தா கொஞ்ச நாட்கள் தான் வாழ்ந்தான். ஆமென். அந்த கொஞ்ச நாட்கள் அவன் எரிஞ்சு பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தானா. ராஜாக்கள் கடிந்து கொண்டாங்களாம். ஹல்லேலூயா. அதே தான் அவனோட வெளிச்சத்தில் அநேகர் கலிக்கூற மனதாக இருந்தாங்களாம். யோவானை பின்பற்ற ஒரு கூட்டம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நல்ல ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தீங்கன்னா உங்களை பின்பற்ற ஒரு கூட்டமே ஆயத்தமாக இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய எரிஞ்சு பிரகாசிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்க அந்த வெளிச்சம் வெளியே வரணும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆண்டு நடத்த விரும்புகிறார். அவர் ஆண்டு நடத்தினார்னா அவரை போல தான் இருப்பீங்க. அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார்ல, அவரை போல உங்களை மாற்றி உங்களை வெளிச்சமாக வைக்க விரும்புகிறார். உங்களை ஒளியாக வச்சு பார்க்க விரும்புகிறார். உங்கள் மூலமாக ஒரு கூட்டத்தையே இழுக்க விரும்புகிறார். பைபிளில் யாருமே ரட்சிக்கப்பட்டு சும்மா இருந்தது பார்த்துருக்கீங்களா? பவுல் ரட்சிக்க எத்தனை நாள் ஆச்சு? பவுல் ரட்சிக்கப்பட்டு 3 நாள் தான். அவர் பார்வையெல்லாம் இழந்தார், உபவாசம் இருந்தார், 4 தான் ஊழியத்துக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்களை குறித்த ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதை நீங்கள் ஏதோ ஒரு அசட்டை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம சந்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சந்திக்க இருக்கிறார். அவரை சந்திக்கும் போது அவரை பார்த்து தைரியமாக நிற்போமா? ஹல்லேலூயா. இது கீழ்ப்படிதெல்லாம் அவர் ஆண்டு நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபு நான் ஃபுல்லாக வாசிங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா அது முன்னாடி வசனம் வாசிங்க. 5:6. இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்ம வாசமாக இருக்க நம்ம இடத்துல வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். டிரான்ஸ்லேஷன் பண்ண பலமான ஆசை,
ரொம்ப ஆசையாக இருக்கார் உங்கள் மேலே, ரொம்ப அன்பாக இருக்கார் உங்கள் மேலே. இப்படி உங்களுக்கு கட்டி பிடிச்சி உங்க தழுவணுன்ட்டு விரும்புகிறாரு. நீ வாட, நான் ஒன்றும் மிஸ் பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு கைப்பிடிச்சு நடக்கணுன்ட்டு விரும்புகிறாரு. அவருடைய இதயத்தில் நிறைய பாரம் இருக்குது, அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறாரு. ஆமென். உங்க மேலே வைராக்கியம் வாஞ்சியாக இருக்காரு, ரொம்ப விருப்பமாக இருக்காரு, ரொம்ப ஆவலாக இருக்காரு. என் பொண்ணு என்கிட்ட வராதா, என் பையன் என்கிட்ட வர மாட்டானான்ட்டு. வந்தானா பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. வைராக்கியம் வாஞ்சி அவர் ரொம்ப உங்க மேலே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாராம். அந்த தேவனுக்கு கீழ்ப்படுங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற, உங்கள் மேலே விருப்பமாக இருக்கிற, உங்கள் மேலே அன்பாக இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்படையுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகைக்கு உட்படுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அன்பாக இருக்கிற தேவன் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆனால் அவனோட அன்பு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்களை நீங்கள் சாதாரணமாக இருக்கவே மாட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நேசத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இருக்கும். நேச மரணத்தை போல வல்லமை இருக்கான். நேச வைராகியம் பாதாளத்தை போல கொடிது. புரியுது அந்த வார்த்தைங்க? நேச மரணத்தை போல ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சு என்ன வேணா பண்ண ஆரம்பிப்பான். ஆண்டு உங்களுக்காக எதையும் செய்ய அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டாரு. இதை விட பெஸ்ட் என்ன செய்ய விரும்புறீங்க? ஆமென். நீங்க ஜீவனை அடையும்படி, நான் ஜீவனை அடையும்படி அவருடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல பெஸ்டா எதுவுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்க ஜீவனை அடையும்படி உங்க வாழ்க்கையில மரணம் போகணும், ஜீவன் பெறணும். ஆமென். ஆதியில் மனுஷனை உண்டாக்கினவர் மனுஷனை ஜீவ ஆத்மாவா உண்டாக்கினார், ஜீவன் உள்ள ஆத்மா உண்டாக்கினார். பாவம் செஞ்ச அந்த ஜீவன் போச்சு, வெறும் ஆத்மா தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆண்டு நடத்த விரும்புகிறார். அவருடைய ஆளுகைக்கு வாங்க. ஆமென். அவர் உங்க மேல அக்கறையா இருக்கிறார். அவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கிரயத்து கொல்லப்பட்டீர்கள்னா விலைக்கு வாங்கி இருக்கிறாரு, விலை கொடுத்து வாங்கினாரு. ஆமென். 100 கோடி கொடுத்து வாங்கல, 100 கோடி கொடுத்து வாங்கல, 1000 கோடி கொடுத்து வாங்கல. ஒரு ரத்தத்தை, ஒரு உயிரை கொடுத்து உங்களை வாங்கியிருக்காராம். ரொம்ப முக்கியமானவங்க நீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஆட்கள் நீங்க. ஏதோ நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறே இல்லையோ, ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. நான் சாதாரணமான ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாங்கியிருக்கிறாரு. எந்த வல்லமை என்ன தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணீங்கன்னா, இன்னும் யாரெல்லாம் சொல்றீங்க கூட ஒரே போராட்டமா, ஒரே பிரச்சனை இருக்குன்னு. ஆமென். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. தேவனை நிற்க உங்க பலத்துல சண்டை போடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பலத்தினால் நிற்க மாட்டான். அதான் போட்டிருக்கு, தேவன் உங்களை ஆண்டு நடத்தினார்னா பிசாசு உங்களுக்கு முன்னாடி நிற்க மாட்டான். தேவ ஆளுக்கு கீழ்பட்டு பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த சுயம், நான் சொன்ன ஆரம்பத்தில், தேவனுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சந்திப்பு இல்லை. ஆண்டு அது எப்படிப்பட்ட சந்திப்புனா, கணவனுக்கு மனைவிக்கும் உள்ள ஒரு சந்திப்பை போல இருப்பாங்களா? கணவன் மனைவி சந்திக்காம சந்திச்சுனே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அன்போட ஆண்டு எதிர்பார்க்கிறான். ரொம்ப நெருக்கமாக வரணும், நெருக்கமாக உங்களோட பேசணும்னு விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முன்மாதிரி யாருன்னா, நம்ம எல்லாம் பல பரிசுத்தவான்கள் இருக்காங்க பைபிளில். எல்லாரை விட நம்ம முன்மாதிரி ஜீசஸ் தான். அவரே பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென், போதும் சிஸ்டர். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை ஆண்டு நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பிதா அவரை ஆண்டு நடத்தினார். அவர் பிலிப்பியர்ல போட்டிருக்கு. அவர் தேவன் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஆமென். மனுஷர் சாயலானார். பாருங்களேன், அவர் இயேசு யாருன்னா பிதாவுக்கு சமமா இருப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதாவுக்கு சமமா இருக்கிறது அது மிஸ்யூஸ் பண்ணலை. பிதாவுக்கு அடங்கி இருந்தாராம். நான் நிறைய நேரங்களில் ஒருத்தர் ஈக்குவலாக இருந்தால், ஏய் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நானும் நான் ஹை லெவலில் தான் இருக்கேன், ஹை போஸ்டிங்கில் தான் இருக்கேன், நானும் வசதியாக தான் இருக்கேன். அது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? நானும் உன் கீழே இல்லை, நானும் உன் கிரேடில் தான் இருக்கேன். ஆமேன். இயேசு அப்படி சொல்லலை. ஆமேன். 6 போடுங்க, 6 வருஷம். தேவனுடைய ரூபமா இருக்காராம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுடைய சமமா ஈக்குவலா இருக்காரு. பிதாவுக்கு ஈக்குவலா இருக்கார். ஆமேன். இருந்தாலும் அவர் இஷ்டப்படி அவர் செயல்படலை. ஆமேன். அவர் இஷ்டப்படி அவர் செயல்படலை. நான் குமாரன், நான் பிதாவுக்கு ஈக்குவலா இருக்கேன். பிதா என்ன சொல்றாரு? இப்போ யோவான் எடுத்து வாசிங்க. யோவான் யோவான் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யோவான் 5:30. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. நான் சுயமாய் ஒன்றும் செய்யறதில்லை. நான் சொன்னல, அவர் பிதாவுக்கு சமமாக தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்கிறதே இல்லை. சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை. கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே. நாம எப்படி இருக்கிறோம்? எல்லாமே ஆண்டவர் கேட்கறது இல்லை. இதை செய்யலாமா, அது செய்யலாமா, எதெல்லாம் நம்மளுடைய மூளைக்கு அதெல்லாம் செஞ்சிடும். அல்லேலூயா. செஞ்ச பிறகு எல்லாம் கடவுள் அவர் தான் செஞ்சார், அவர் செஞ்சார், ஏன் கை விட்டார். அல்லேலூயா. பிதா, நான் சொல்கிறேன்ல, அவர் பிதாவுக்கு ஈக்குவலாக இருந்தால் அவர் இஷ்டத்துக்கு அவர் அப்படி செய்வார்னா, நீங்கள் நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்தை கேட்டு 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 பண்ணணும். அவர் உங்களை ஆண்டு சொல்லுவார். ஆண்டு சொல்ல அவனுக்கு பிரயோஜனமானதை போதிப்பேன்னு சொல்கிறாரு. பிரயோஜனம் போதித்து நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனம் இது. எந்த நீங்கள் பிஸ்னஸே நல்ல ஒரு லெவலில் வரண்டு விரும்புகிறார், நல்ல ஆசிரியமாக இருக்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் செஞ்சாலும் அவருடைய ஆளுகைக்கு கீழ்பட்டுருங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுவார் நம்ம எதை செய்யணும், எதை செய்யணும். அப்படி நம்ம செய்யும்போது அது சமாதானமாக. அடுத்து வாசிங்க சிஸ்டர், 5:19 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு எதையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஆமென். பிதாவான செய்ய குமாரன் என்ன பார்க்கிறாரோ அதை மட்டுமே குமாரன் செய்வாராம். நான் சொன்னல, ஈக்குவலாக இருக்காரு. ஈக்குவலாக இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு நான் நடக்க மாட்டேன், என் பிதா என்னை அனுப்புனாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எத்தனை பேர் நினைங்க, தாயின் வயிற்றில் உருவாக்குறது முன்னாடி உங்கள் கரு ஆண்டவர் கண்டார். நம்புறீங்களா? நீங்கள் இந்த குடும்பத்தை பரப்பி ஆண்டவர் ஒரு பிளான் இருக்குது. நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், நான் ஏன் தான் இந்த ஏழை குடும்பத்தால் பணக்கார குடும்பத்தில். ஆமேன். ஆண்டவர் அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த ஆமேன். அந்த சத்தியம் ஆண்டவர் ஏன் அந்த குடும்பத்தில் உங்களை வச்சார்னா, சத்தியம் அறிஞ்சிங்கன்னா அங்கேருந்து ஆனால் ஆண்டோட வல்லமை வெளிப்படுத்துவார். அவர் சிறியவனை ஹல்லேலூயா உங்கள் மூலியமா ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று இவர் என்ன என் புகழை சொல்லுவோம். உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் புகழ் மக்கள் அறிவார்களாம். இந்த சகம் இப்படி கஷ்டப்பட்டாங்க, உங்களை பார்க்கும்போதெல்லாம் மற்றவங்களாம் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும்
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை ஆமென். சொன்னேன் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. இதுவும் போட்டிருக்க சுயமா. நான் என்ன மென்ஷன் பண்றேன்னா சுயம். சுயம் தான் நமக்கு அது பாவமா தெரியல, அது மறைஞ்சிருக்கு. புரியுது? சுயம்னா சொல்லுங்களேன். சுயம் நான் 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 என்னுடையது. ஆமென். நமக்குள்ள அந்த சுயம் மறைஞ்சிருக்கு. ஆமென். சுயம் மறைஞ்சிருக்கு. என்னதான் சொன்னாலும் நம்ம 1000 பேர் அதை சொல்லிட்டோம். நம்ம தனிப்பட்டு நம்ம எடுக்கிற தீர்மானம் தான். ஆமென். இப்போ ஏன் சிலர் வரலன்னா தீர்மானம் எடுக்கல. நீங்கள் தீர்மானம் எடுத்ததுனால ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். ரொம்ப சந்தோஷம். ஆமென். சுயம் உங்களுக்குள்ள அந்த சுயம். ஆமென். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் Jesus 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, விரும்பினால் ஒருவன் என்னை பின்பற்றி வர. முதல்ல உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கா? ஹல்லேலூயா. விரும்பி அவரை பின்பற்றுறீங்களா? மற்றவங்க கட்டாயத்தினால இயேசுவை பின்பற்றுறீங்களா? வரலன்னா பாஸ்டர் கால் பண்ணுவார், கேட்பார், வீட்டுக்கே வந்துடுவார். இந்த கட்டாயத்தினால இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்ற வர விரும்பி. முதல்ல விரும்புங்க. ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைய விருந்தார் இல்லை, அழைச்சா மட்டும்தான் வருவார். ஏதோ வாசல் அருகே நிற்கிறேன், நான் வாசல் பண்ணி நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போச்சனை அவனை என்னோட போச்சனை பண்ணுவான். உங்கள் அனுமதி இல்லாமல், உங்கள் சித்தம் இல்லாமல் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நடத்த மாட்டார், உங்கள் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் ஜென்டில். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டு போராடுவார். எப்படியாச்சும் வாடா வாட. ஆண்டு அகஸ்ட் ஜம்கா அவரை கூப்பிடும்போது சொன்ன, ஆண்டவரே யாராச்சும் அனுப்புங்க அனுப்புங்க. ஆண்டு அழுது சொல்லுவாரான், நீ இல்லாவிடு யாரை நான் அனுப்புகிறேன். ஆண்டவர் அந்த ஒரு கூட்ட ஜனத்துக்கு சந்திக்க நீங்கள் தான் போகணும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, எனக்காக ஒரு கூட்டம் இருக்குது. நம்புறீங்களா? நான் நம்புகிறேங்க. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்காக இயேசு நாட்களில் பல பேஷண்ட்டு அற்புதம் செஞ்சு ஆண்டை குணமாக்குனார். அவர் போன பிறகு சீஷர் குணமாக்குனாங்க. சில நாட்கள் இருந்தாங்க, பேது நாட்களில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க குணமாக்குறாங்க. இந்த நாட்களில் பேஷண்ட் இருக்காங்களா? பேஷண்ட் இருக்கிறாங்களா? பிசாசு பிடிச்ச இருக்கிறாங்களா? வியாதியஸ்தர் இருக்கிறாங்களா? அவங்கெல்லாம் நீங்கள் தான் போய் குணமாக்கணும். என்ன ப்ரோ, என்னையே ஒருத்தர் குணமாக்குற மாதிரி இருக்குது, என்னையே ஒருத்தர் குணமாக்குற மாதிரி இருக்குது, நான் எங்கே போய் குணமாக்குறது? ஆமென். ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் குணமாக்குற ஆட்கள். அவர் சொல்கிறாரு, அவருடைய பின்பற்று. முதல்ல அவரை பின்பற்றி விரும்புங்க. கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. கஷ்டமாக வயல் வாசிக்காதீங்க. கஷ்டமாக ஜெபம் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? கஷ்டமாக காணிக்க கொடுக்காதீங்க. விரும்பி கொடுங்க. என்ன இருக்கோ அந்த ஏழை ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறதுனால அவளுக்கு இருந்ததெல்லாம் போட்டாள். அங்கே யாருக்குமே தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. ஆமென். யாருக்குமே அந்த இடத்துல ஒருத்தரும் பார்க்கல. ஜீசஸ் பார்த்தார். ஆனால் ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய நேரங்களில் கொடுக்குறீங்களா, அது காரியம் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்களா, சந்தோஷமாக கொடுக்குறீங்களா, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறீங்களா? இல்லைன்னா பாஸ்ட்டு கூட்டினே இருப்பார். மற்றவங்க சொல்கிறாங்க செய்யாத. இயேசு நல்ல ஒரு தலைவரா, பின்பற்ற வேண்டிய தலைவரா? ஆமென். அவரை பின்பற்ற ஆசீர்வாதமாக இருப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்ல ஒரு குரு. அவர்
நல்ல ஒரு வேதம் போதிக்கிறவர், அவரை பின்பற்றலாம். ஆமென். முடிவு சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் போட்டிருக்காரு, என்னை பின்பற்றி வர விரும்பினான். முதல்ல விரும்புங்கன்றார் ஆண்டவர். விரும்புங்க, கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய விரும்பி பண்ணுங்க, இஷ்டப்பட்டு பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் இஷ்டப்பட்டு செய்யுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில், உற்சாகமாய் கொடுக்காத இடத்தில், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஆட்டை பார்க்குறாரு. உங்கள் தோற்றத்தை தான் மனுஷன் பார்ப்பான், ஆனால் உங்கள் உள்ளத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் இஷ்டப்பட்டு செய்கிறீங்களா, கஷ்டப்பட்டு செய்கிறீங்களா, வெறுப்பாக செய்கிறீங்களா, இல்லை விருப்பத்தோடு செய்கிறீங்களான்னு. ஹல்லேலூயா. அடுத்தது, விரும்பினால் அவன் அவன் தன்னைத்தான் வெறுத்து, நான் சொன்னல சுயம். ஹல்லேலூயா. சுயம் தான் நமக்கு ஒரு தடையாக இருக்குது. இயேசு நல்லா சில நாட்கள் பின்பற்றி விரும்புகிறீங்க, சரி, அதுவும் அந்த சுயத்தை வெறுக்காமல் இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர், நான் என்ன சொல்கிறேன்னா, ரட்சிக்க விட்டு வந்தீங்க, ரொம்ப நல்லது, ஸ்தோத்திரம், முன்னேறுங்க. ஆமென். உங்கள் சுயத்தினால நிறைய கமிட்மெண்ட், ஆண்டவரை விட்டு நிறைய கமிட்மெண்ட். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாராம். 3 வேளை. அவர் யார், என்ன பதவியில் இருந்தார்? கவர்னர் பதவியில் இருந்தாராம். இங்கே யாராச்சும் கவர்னராக இருக்கீங்களா? இல்லை ஆஃபீஸராக இருக்கீங்களா? பிரின்சிபலாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், அது நீங்கள் செய்கிற வேலையை விட ஆண்டவோட நேரத்தை செலவிட ரொம்ப 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 நல்லது, தேவையானது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னதான் ஓடி ஓடி, நீங்கள் உங்கள் பலத்தினால் ஓடி ஓடி என்னதான் செஞ்சாலும் ஆண்டவோடு இணைஞ்சி ஆகாம கூடாரங்கள் இருக்கும் 1000 நாளை பார்க்கலும் ஒரே நாள் அவருடைய பிரகாரத்தில் 1000 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்றது, ஒரு நாள் தேவனோடு வாழ்றது ரொம்ப மேல், அது பாதுகாப்பானது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சார், அந்த தன்னை, அந்த சுயத்தை வெறுக்கணும்னு சொல்கிறாரு. இன்னும் ரட்சிக்கப்பட்டு இது நான், இது என்னுடையது, என் குடும்பம், என் குடும்பத்துக்கு நான் உழைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சித்தார்னா தேவ குடும்பத்தில் உங்களை இணைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அந்த குடும்பத்தோடு எல்லாம் ஆண்டவர் சகல சாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு எத்தனை பாஷைக்காரர்களும் எல்லாரும் உங்கள் மூலியமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் நான், என் குடும்பம், என்னுடைய வீடு, என் பணம், என் சொத்து அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக உங்களை அழைக்கலை. நாட்களில் நோக்கத்தை ஆரம்பத்தில் நடந்த அந்த நோக்கம் மறந்து இன்னைக்கு ஓடின்னு தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பிசாசு நோக்கத்தை மறக்க பண்ணுவான். தாவீது நல்ல ஒரு யுத்த வீரனா? தாவீது நல்ல யுத்த வீரன். ஆமென். நல்ல யுத்த வீரன் தான். ஆனால் யுத்தத்துக்கு போகிற ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகாமல், யுத்தத்துக்கு தான் போகணும் ராஜாவுக்கு, இவனும் ஒரு ராஜா போகணும். அந்த நேரத்தில் அவன் இலைப்பா ரெஸ்ட் எடுக்க பார்க்குறான். ஆமென். அங்கே தான் நடந்தது ஒரு தவறு, பெரிய ஒரு பாவம். யுத்தம் பண்ண வேண்டிய நாட்களில் யுத்தம் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம அசதியாக இருந்தோம்னா பிசாசு அதை பயன்படுத்துவான். சொல்கிறேன்ல, உங்கள் எதிராளியாக பிசாசான எவனோ விங்கலாமா என்று வகை தேடுறான். வகைனா இவனை எந்த வழியில் வீழ்த்தலாம், உன்னை வீக்னஸ் எதுன்னு பிசாசு தெரியும். எப்படி தெரியும்? ரட்சிக்கப்பட முன்னாடி அவன் தான் யூஸ் பண்ணுறான் எல்லாரையும். ஆனால் இயேசு இடைப்பட்ட பிறகு அவனோட ஆளுகள்லாம் போகுது. அதனால எது உங்கள் பலன், எது உங்கள் பலவீனம்னு பிசாசுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறார்? யுத்த காலத்தை யுத்தம் பண்ணுங்க. யுத்த காலத்தில் போய் நான் சொத்து வாங்கணும், எல்லாம் நல்லது தான், பணம் தேவை தான். ஆனால் யுத்தம் நடக்குது. ஆமென். யுத்த காலத்து யுத்தம் பண்ணதுனால பிசாசு அப்படியே உலாத்த ஆரம்பிச்சான். ஆனால் சுற்றி வரும்படி செய்தான். அது குளிக்கிறத பார்த்தான், அந்த பாவத்தில் விழுந்தான். ஆமென். ஆண்ட தாவீதை பார்த்து அந்த பாவம் செஞ்ச பிறகு நீ இதயத்தை ஏற்றவன் அப்படி சொல்லலை.
ஆண்டவர் ஒரு பக்கம் அன்பானவர், இன்னொரு பக்கம் நீதியுள். அடிச்சார், அந்த பிள்ளையை அடிச்சார். ஆண்டவர் அவ்வளோ பயங்கரமானவரா? ஒரு பிள்ளையை அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பயங்கரமானவரா? அந்த பாவத்தில் பிறந்த குழந்தைய ஆண்டவர் அடிச்சார். அவ்வளோ கொடூரமானவரா ஆண்டவர்? அவர் நீதியுள்ள தேவன், அவர் அன்பானவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்நியனாக தான், அந்நியனுக்கு ஒடுக்காத சொல்றாரு. விதைகளை ஒடுக்காத, ஏழைகளை ஒடுக்காத. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க அதனால என்ன சொல்ற, யுத்த காலத்தை யுத்தம் பண்ணுங்க. உங்களை சுயத்தை ஓரம் கட்டுங்க. இன்னும் நான் அதுக்காக உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்க்கறதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படாமல் நான் இருந்திருக்கலாம். உங்களை ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. ஆண்ட சித்தம் செய்யும்படி உங்களை விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து எடுத்துக்கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஆமென். உங்கள் சிலுவை, உங்கள் பாடுகளை, ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகை ஜெயித்தேன். ஏன் உலகத்தில் உபத்திரம் உண்டு? உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடையாது, சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கு. சாத்தானுக்கு அதனால உலகம் உங்களை பகைக்கும். நான் சகோதரர் சொல்கிறேன், ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு போகிறாங்க, இன்னும் ஞானசாலாம் எடுக்கலை. அவங்க சர்ச்சுக்கு போகிறது தெரியும், ரகசியமாக போகிறாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் போகிறாங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப நாளாக சொல்கிறேன், அம்மா ஞானசாலம் எடுங்கம்மா. இல்லை, எடுக்கிறேன். ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஞானசாலம் மட்டும் எடுக்கலை. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் எல்லாராலும் நேசிக்கப்படுவீங்க, எல்லாரும் நேசிப்பாங்கன்னு சொன்னாரா? பகைப்பார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டா சபாஷ்னு உலகம் கூடாது. ஆமென். உலகம் உங்களை பகைக்கும். அல்லேலூயா. காரணம், உலகத்தை ஆண்டவர் கண்டிக்கிறாராம். அல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் ஒளிக்கு தூரமாக இருக்கிறான், ஒளியை பகைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உலகம் நமக்கு பாத்திரமானதால் உலகத்தில் வரும்போது உபத்திரம் உண்டு, சர்ச்சுக்கு வரும்போது உபத்திரம் உண்டு. நீங்கள் சர்ச்சுக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது, பிசாசு பிளான் பண்ணுறான். ஆமென், புரியுதுங்களா? நீங்கள் சர்ச்சுக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, போகக்கூடாது. நீங்கள் நேரத்துக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, நேரத்துக்கு போகக்கூடாது பிசாசு பிளான் பண்ணுறான். புரியுதா? எத்தனை புரியுது நான் சொல்கிறது? நீங்கள் சர்ச்சுக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் போகக்கூடாதுன்னு பிசாசு பிளான் பண்ணுறான். நீங்கள் நேரத்துக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, நேரத்துக்கு போகக்கூடாதுன்னு பிசாசு பிளான் பண்ணுறான். ஏன்னா நமக்கு தெரியறதில்ல. நம்ம நினைக்கிறோம், என் சரீரம் வீக்காக இருக்குது. நிறைய பேர் இந்த பிசாசு இந்த ஜெபிக்காததுனால கன நித்திரையை ஆவி பிடிச்சு தடுக்குது, நேரம் தூங்க வைக்குது. ஆமென், புரியுதுங்களா? நீங்கள் சீக்கிரம் போனால் அது ஆசிரியமாக இருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமம் செய்யணுன்ட்டு விரும்புகிறார். அது சர்ச்சுக்கு ஒழுங்காக சீக்கிரம் போய் ஒழுங்கு அது. ஹல்லேலூயா. நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், நான் எல்லா நாள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. எல்லா நாள் ஜெபம் பண்ணுங்க, உங்களோட பலனாக இருக்கிறோம். ஆமென். யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களும் சர்ச்சுக்கு நேரத்துக்கு வந்துடுவீங்க. யாரும் உங்களை ஆத்மா கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் ஆத்மா கொண்டு வருவீங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உலகத்தில் நான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வாசிக்க ஸ்டார்ட். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னொரு இதில் போட்டிருக்கோம், அனுதினமும் என்னை பின்பற்றுங்கள். அனுதினம்னா எல்லா நாளும். ஹல்லேலூயா. எல்லா நாளும் ஜீசஸ். புரியுதுங்களா? எல்லா நாளும் அவரை பின்பற்றணும். ஏதோ இது வரைக்கும் பின்பற்றினோம் பிரதர், தொடர்ந்து என்னால் வர முடியல. ஆமென். ஆண்டவர் இசைக்கையில் போட்டிருக்கு, நீதிமானுக்கு எல்லா நாள் கடைசி எல்லா நாளும் தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து நீதிமானுக்குரிய காரியங்களை செஞ்சு கடைசி ஒரு நாள் தப்பு செஞ்சிடறான் நீதிமான். அதனால் அவன் இந்த தப்பு செஞ்ச பிறகு அந்த பழைய செஞ்செல்லாம் நீதிமான வாழ்க்கை அதை பார்த்து இவன் மன்னிக்க மாட்டார்.
அதெல்லாம் பார்த்து இது மன்னிக்காது. ஆமென். கடைசி சாகுற வரைக்கும் இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. சாகுற வரைக்கும் நம்ம உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் இயேசு பின்பற்றணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆமென். பிரசங்க ஈஸியாக இருக்கு சொல்கிறீங்களா? இயேசு பின்பற்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இயேசுவை பின்பற்ற எல்லாரும் உங்களை பகைப்பாங்க. இயேசு உலகங்களை எதிர்க்கும். இயேசுவை பின்பற்றின உங்களை உலகம் இழுக்க பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் சண்டே தவிர்த்து ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்க. அது சாத்தாண்ட தந்திரம் தெரிய மாட்டேங்குது. அது என்ன பிரதர், ஒரு சண்டே தானே பிரதர், ஆரம்பத்தில் ஒரு சண்டேவாக இருக்கும், போ 2 சண்டே ஆகும், 3 சண்டே ஆகும். ஒரு சகோதரி எப்படியும் வராமலே போயிட்டாங்க ஃபங்க்ஷன். அதாவது ஆண்டவர் அவரை ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றுங்க. நம்ம உலகத்திலே பின்பற்ற வேண்டிய பெஸ்ட்டு ரோல் மாடல் யாருன்னா ஜீசஸ் தான். ஆமென். அநேக அந்த உலகத்தில் தலை எல்லாம் இருக்காங்க. ஆமென். தளபதி எல்லாமே உலகத்தோடு தான். ஆமென். ஸ்க்ரீனில் தான் பயங்கரமாக இருப்பாங்க. ஆமென். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். ஆமென். ஆனால் இயேசுவோட வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பரிசுத்தமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோட முடிவு பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். விசுவாசத்தோடு நம்ம சாகும்போது பரிசுத்தமாக சாகணும். நம்ம சாகும்போது விசுவாசத்தோடு சாகணும் முடிவு வரைக்கும். ஆனால் விசுவாசத்தை துவக்கினவர் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை நம்ம ஆரம்பத்தில் விசுவாசத்தை ஆரம்பித்தோம், முடிக்கும்போது விசுவாசத்தோடு முடிக்க ஆண்டு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, கடைசி வரை அவர் பின்பற்றுங்கள். ஏதோ சில நாட்கள் பின்பற்றி விடுவதில்லை. உலகத்தையும் நம்ம பின்பற்றி பெஸ்ட் ரோல் மாடல் ஜீசஸ் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் பின்பற்றும் போது நமக்கு முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து எடுத்து வாசிங்க. அடுத்தது யோவான் 7:17. யோவான் 7. ஓகே. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாவும் பேச மாட்டார். அடுத்து வாசிங்க 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். சுயமாவும் செயல்பட மாட்டார், சுயமாவும் இஷ்டத்துக்கு பேச மாட்டார். பிதா என்ன சொல்றாரோ அதே நான் சொல்றேன்ல, ஆண்டு நடத்த தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடங்கள். ஆமென். சொல்ற தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டு இருங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆண்டு நடத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு சொந்தமான ஆட்கள், அவர் ரத்தத்தினால வாங்கியிருக்கிறார். ஆமென். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும் நான் வாங்கப்பட்டவன், நான் கிரயத்து கொல்லப்பட்டவன்? எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்க, கைத்துக்குங்களேன். எல்லாரும் கைத்துக்கும். நான் வாங்கப்பட்டவன், நான் கிரயத்து கொல்லப்பட்டவன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஒரு அந்த நாட்களில் ஒரு அடிமை அடிமைன்னா அந்த வீட்டில் ஓனோட வேலை மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா. ஓனோட வேலை மட்டும்தான் செய்யணும். அவன் தனக்காக வாழ முடியாது. அங்கே போயிட்டு ஓன சாப்பாடு கொடுப்பாரு, அவன் வேண்டிய எல்லாமே செய்வார், அவன் தனக்காக வாழ மாட்டான். நாட்களில் இந்த விஷயத்தை நம்ம அது பிசாசு நம்ம கண்களுக்கு மறைக்கிறான். நீங்கள் வாங்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டு ஏதோ ஒரு காரியம் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார், அது செய்யும்படி விரும்புகிறார். அதை செஞ்சு முடிச்சாதான் அவரை சந்திக்கும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. நாட்களும் காலமும் கடலையும் இந்த காலத்திலே பாடலாமா? காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் காரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் காரைந்திட செய்யும்.
கனிவான கர்த்தர்ப்பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர்ப்பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வரி ஒன்றை பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும். ஒன்றே வரி என்றே கூறுவோம். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, காலம் உங்களுக்காக காத்திருக்காது. இருக்கிற நாட்களை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னும் எஸ்தர் எனக்காக காலம் எனக்காக வெயிட் பண்ணணும்னு எஸ்தர் நினைக்கக்கூடாது, பாஸ்கர் நினைக்கக்கூடாது. இந்த இருக்கிற நாட்களை பயன்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற காலத்தை பயன்படுத்தினா ஊழியம் செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டு ஒவ்வொரு நாட்டு இப்போ ட்ராக்ஸ் கொடுங்க, சொல்லுங்க. நான் எல்லாம் சொல்லி சில ஆட்கள் சொல்லுவாங்க, எல்லாமே அனுபவிச்சுட்டு ஊழியத்துக்கு போகலாம் பிரதர். எல்லாமே அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்க எல்லாமே செட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஊழியத்துக்கு போகலாம் பிரதர். கரும்பு ஜூஸ் தரீங்க, கரும்பு நீங்கள் கடையில் வாங்குறீங்க, ஜூஸோட தான் வெறும் சக்கை வாங்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வெறும் சக்கை ஒரு காரில் போட்டு கொடுக்குறான், இதான் பிரதர். அவன் மூஞ்சில அடிக்க மாட்டீங்க? ஜூஸ் இல்லாமல் வெறும் சக்கை கொடுக்குறேன் எனக்கு. ஆண்டவர் அப்படி தான் இருக்கும், மூஞ்சிலே அடிப்பார். எல்லாம் ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் சக்கை கொடுக்குறேன். ஆமென். காலம் காத்திருக்காது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் நாட்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பிரதர். ரொம்ப பிசாசு ரொம்ப எதிர்க்கிறான் பிரதர். ஆமென். இன்னும் 7 மடங்கு அதிகமாகும். ஆமென். புரியுதுங்களா? பிசாசுடைய போராட்டம், பிசாசுடைய எதிர்ப்பு, பிசாசுடைய யுத்தங்கள் 7 மடங்கு அதிகமாகுமா? அதிகமாகும். நாட்கள் போக போக குறையாது. ஏன் சொல்லுங்க? வெளிப்படுத்தல் 12:12 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, பிசாசானவன் பிசாசுக்கு அறிவு இருக்கு. என்ன அறிவு? எனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ காலம் இருக்குன்னு? இல்லை பிரதர், இன்னும் நான் 10 வருஷம் 20 வருஷம் உயிரோடு இருப்பேன் பிரதர். இன்னும் நான் 50-100 வருஷம் உயிரோடு இருப்பேன் பிரதர். ஆமென். பிசாசு இந்த அறிவு இருக்கிறதுனால தான் அவன் செயல்பட்டுனே இருக்கான். ஆமென். எத்தனை பேரை கொல்ல முடியுமோ, எத்தனை பேர் அழிக்க முடியுமோ அவங்க எல்லாம் அழித்து அவங்கள நரகத்துக்கு கொண்டு போகுது. உங்களுக்கு இந்த அறிவு. ஆமென். நமக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது, நேரம் கொஞ்சமாக தான் இருக்குது. நல்லா இது ஒரு பெரிய தந்திரமாக இருக்குது. நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவன் ஊழியத்துக்கு போகலான்னா கடைசி வரைக்கும் வரவே மாட்டீங்க. இருக்கிற காலத்தை பயன்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற காலத்தில் பயன்படுத்துங்க. எலிசா ஒரு நாகமான குணமாக்குனாரு. குணமாக்குறாரா இல்லை? எலிசா யோர்தானில் போய் 7 தரம் முங்கி வாங்கன்னு குணமாக்கிட்டு வருவார். எலிசா நாகமான் காணிக்கெல்லாம் கொண்டு வருவார். கொண்டு வரும்போது இதெல்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ. இதெல்லாம் வேண்டாம். எலிசா இதை சொன்னார், இதெல்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ. ஆமென். உன் காணிக்கல நீ தான் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. உன் காணிக்கலப்பா, நீ தான் முக்கியம். ஆனால் கேஎஸ்சிக்கு பண ஆசை இருக்கு. கேஎஸ்சி என் எஜமானுக்கு அறிவே இல்லை. இவ்வளோ காணிக்கை கொண்டு வரான், அதை வாங்கினா லக்ஸுரியஸாக வாழலாமே, நல்லா பயங்கரமாக வாழலாமே. அந்த நாகமான் வந்து போவான். எலிசாவை பார்த்துட்டு வந்துட்டு போகும்போது பாதி வழியில் ஓடி போய் அங்கே எஜமான் அனுப்புனார். எலிசா என்னை அனுப்புனார், ஒருத்தர் கொடுக்கணுமா, காணிக்கை கொடுங்கன்னு வாங்கினாராம். வாங்கி அவர் சொல்கிறான், எலிசா தெரியாத மாதிரியே வந்து அனுப்ப போல.
என்ன என்ன போய் பேசினேன், காணிக்கை கொடுத்து சொல்லவே இல்லை, வாங்கன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் சொல்லுவார், நாகமானை விட்ட குஷ்டம் உன்னையும் சந்ததியும் பிடிக்கும். இது வந்து பொருள் சம்பாதிக்கிற காலமா இது. ஆமேன். பொருள் சம்பாதிக்கிற காலமா அது, பணம் சம்பாதிக்கிற காலமா அது. அல்லேலூயா. ஆமேன். இது சம்பாதிக்க இதுக்காக நேரத்துக்கு இயேசுக்காக வாழ வேண்டிய காலம். ஆமேன். முதலாவது தேவராஜ்யத்தையும் தேடுங்க, அப்பொழுது இதெல்லாம் தேடுங்கள், இது கூட கொடுக்கப்படும். நீங்கள் அதுக்காக ஆண்ட அதுக்காக நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை, அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டியதில்லை. அதை தேடும்போதே கூட வரும். அல்லேலூயா. ஆமேன். அதனால் காலத்தை பயன்படுத்துங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஓகே. கடைசியாக தேவனுக்கு கீழ்ப்படி பிசாசுக்கு எதிர்த்து. ஆமேன். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நமக்கு எதுக்கு பிரதர் பிசாசு எதிர்க்கிறது? அவன் ஒரு பக்கமாக இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கமாக இருந்துடலாம். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் நினைப்பீங்க, பிசாசு அப்படி நினைக்க மாட்டான். ஹல்லேலூயா. பிசாசு யாரெல்லாம் எவனையும் விழுங்கலாமோ வகை தேடி சுற்றி திரிகிறானா. யார் விழுங்குவான்னா, யார் பேதைமையாக இருக்கிறாங்களோ, பேதை. நீதிமொழி வாசிச்சிங்கன்னா, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். பேதைன்னா யாரு? ஒன்றும் அறியாது, எதை சொன்னாலும் நம்புவான். பேதைகள் எதை சொன்னாலும் நம்புவான், அவன் தான் பேதை. அந்த மாதிரி ஆட்களை பிசாசு தேடுறான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆட்கள் தேடுறான். அது மாதிரி சொன்னல, நோக்கம் மறந்தவங்கள பிசாசு தேடுறான். யாரு? நோக்கம் மறந்த ஃபஸ்ட்டு பேதைகளை தேடுறான், அது நீதிமொழியில் இருக்கு. அப்புறம் நோக்கத்தை மறந்தவனை பிசாசு தேடுறான். ஆமேன். உங்கள் நோக்கம் தெரியுமா? ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த உற்சாகம், அப்போ இருந்த ஒரு அர்ப்பணிப்பு, அப்போ இருந்த ஒரு வேகம், அப்போ இருந்த துடிப்பு இப்போ இருக்கா? என்னாச்சு? நோக்கம் மறந்துட்டீங்களா? ஆமேன். நோக்கத்தை மறந்து இந்த மாதிரி ஆட்கள் பிசாசு தேடுறான். முதல்ல பேதைகளை தேடுறான், அப்புறம் நோக்கம் மறந்தவங்களை தேடுறான், அப்புறம் பலவீனமான ஆட்களை தேடுறான். பலவீனமான ஆட்கள். அல்லேலூயா. பலவீனமான ஆட்கள் யார் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கா, அந்த மாதிரி ஆட்களை தேடுறான். ஆமேன். அவனுக்கு டார்கெட் பண்ணி நிறைய கேள்விப்பட்டிருக்கு, நிறைய பேர் நைட்டு தூங்கினே இருந்த பிரதர் தூக்கத்திலேயே போயிட்டார். இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நினைக்கிறோம் ஹார்ட் அட்டாக்ல தான் அவங்க இறந்துடுறாங்கன்னு. மதியம் தான் படுத்தார் பிரதர், சாயங்காலம் இறந்துட்டார் பிரதர். நம்ம ஹார்ட் அட்டாக்ல நம்ம அது இது வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் பிசாசு அவங்களை அட்டாக் பண்ணுது, அந்த நேரத்தை பயன்படுத்திக்குது. நாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டாக இருக்கார், அப்படியே செத்து போயிட்டார் நம்ம நினைக்கிறோம். புரியுதுங்களா? அது அவன் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை பிரதர், அப்படியே அவன் செத்து போய் அப்படின்னு நினைக்கிறோம். பிசாசு அதை பயன்படுத்தி அவங்கள அந்த ஆத்மா எடுத்துன்னு போகுது. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்பாருங்க. பேதையாக இருந்தனா சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறியாத எல்லாருமே பேதைகள் தான். புரியுது நான் சொல்கிறது? வேதத்தை வாசிக்காத, வேதத்தை பின்பற்றாத ஆட்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே பேதைகள் தான். புரியுது நான் சொல்கிறது? எத்தனை பேர் புரியுது? எனக்கு எல்லாமே தெரியும் பிரதர். ஆமேன். சத்தியத்தை நமக்கு தெரியல, நம்ம எல்லாம் பேதைகள் தான். ஆமேன். விசுவாசி என்னன்னா உடனடியாக விசுவாசம் அட்டாக் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஆமேன். அதனால் நீங்கள் பைபிள் வாசிக்காமல் இருப்பீங்க, வாசிக்க ஆரம்பிங்க. ஆமேன். ஹல்லேலூயா. வாசிக்க உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் உயிர் இல்லாமல் அதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் பிசாசு எதிர்த்து நில்லுங்க. எப்பவுமே எதிர்த்து நிற்கணும்னா எப்பவுமே ஆண்டவரோட ஜபத்திலே இருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க காலையிலே ஜெபம் பண்ணலையா விட்டுருங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுங்க. இல்லை நைட்டு நான் ஜெபம், காலையிலே ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காம கடந்து போக ரொம்ப ஆபத்து. ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் நிறைய ஆசீர்வாதம் நம்மளால பெற்றுக்கொள்ள ஜெபிக்காம கடந்து ஸ்கிப் பண்ணுறோம், டேக் ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஜெபத்தை டேக் ஈஸியாக இல்லை.
ஜெபத்துக்கு வேற பதிலே இல்லை, வேற மாற்றே இல்லை. அல்லேலூயா, புரியுதுங்களா? ஜெபத்துக்கு மாற்று ஜெபந்தான். அல்லேலூயா. செங்கல் பதில் இப்போ நிறைய கற்கள்லாம் அதில் வைக்கலாம். ஆமென். எல்லாமே சப்ஸ்டியூட் இருக்குது, இது பதில் வைக்கலான்னு. ஜபத்துக்கு பதிலாக ஜபந்தான். தேவன் தான் உங்களை பாதுகாக்கணும். அல்லேலூயா. அது போட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனின் ஆளுகைக்கு உட்பட்டிருங்கள், அப்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொன்னார்ல, கர்த்தருடைய ஆவியானவர். இப்போ வாசிங்க 4:18, லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாராம். ஆமென். அப்போ போடுங்க, 18 போடுங்க. என் மேல் இருக்கிற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. அவர் உங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருந்தா அப்பதான் பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஆமென். அப்பதான் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியும். நம்ம நிறைய பேர் ஊழியம் செய்ய ஆசைப்படுறோம், நம்ம சோர்ந்து போய் டயர்டாயிடுறோம். அடுத்தது, என்னை அபிஷேகம் பண்ணினார், பிரசங்க அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை, இருதயம் உடைஞ்சு போனவங்களை குணமாக்குவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கெல்லாம் கடைசியாக ஒரு கேள்வி, யாருக்கெல்லாம் எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது பிரதர், ஒரே பிரச்சனையாக இருக்குது பிரதர், கை தூக்குங்களேன். யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு? ஓகே, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாரும் ஊழியம் செய்யுங்க. ஏன் தெரியுமா பிரச்சனைலாம் வருது? நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாதான் பிரச்சனையே வருது. ஊழியம் செய்ய சொல்கிறாங்களா, இங்கே தொட்டு அங்கே வலிக்கும் சொல்கிறாங்கள. உங்கள் இந்த பிரச்சனை கொண்டு வந்தால் நீங்கள் உட்காந்துருவீங்க. இந்த பிரச்சனை கொண்டு வந்து பிசாசுக்கு தெரியும். ஆமென். யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், யோபுக்கும் அந்த சோதனை வந்துச்சு, யோபுக்கும் சோதனை வந்துச்சு. அல்லேலூயா. யோபுக்கும் அந்த சோதனை வந்துச்சு. யோபுக்கு வந்த சோதனை என்னன்னா, அவன் எப்படியாச்சும் தேவனை மறுதளிக்கணும், அதுதான் சோதனை. இது அந்த விஷயம் தேவனுக்கும் சாத்தானுக்கு தான் தெரியும், யோபுக்கு தெரியாது. எத்தனையோ பிரச்சனை இருக்க, சொத்து எல்லாம் போச்சு, பிள்ளைங்கள்லாம் ஒரே நாள் இறந்துட்டாங்க, இருந்த ஆடு எல்லாமே போச்சு. இருந்தாலும் அவன் முறுமுறுக்கவே இல்லை, தேவனை மறுதலைக்கு. என்ன கடவுள், இத்தனை சொத்தெல்லாம் பாதுகாக்காம போயிட்டாரு. இதெல்லாம் போனாலும் போச்சு, என் பிள்ளைங்களை அழைச்சி பாதுகாக்கலாமே, 10 பிள்ளைங்க ஒரே நாளில் இறந்துட்டாங்களே. ஆமென். இதையா என் பிள்ளைங்களா பாதுகாக்கலாமே, என்ன கடவுள் அப்படின்னு பேசவே இல்லை. ஆமென். என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்றான். இப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனைல உண்மையா சொல்லுங்க, உங்க ஹார்ட்டை யாரும் உங்க பிரச்சனை நேரத்தில் நீங்க என்ன ஸ்தோத்திரம் பண்றீங்களா, ஆத்திரம் பண்றீங்களா? உங்க பிரச்சனை நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்றீங்களா, ஆத்திரம் பண்றீங்களா? ஆமென். இந்த இடம் அந்த யோபு விஷயத்துல பிசாசு வெட்கப்பட்டு போயிட்டான். ஆனா உங்க விஷயத்துல தேவன் பேசுவாரா? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் மகளாகிய ஆதி மேல கவனம் வைத்தாயோ, என் மகனாகிய உதயகுமார் மேல கவனம் வைத்தாயோ. ஆமென். அவன் சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண பழங்க. ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அது ஒரு எதிர்க்கிற சக்தி தான். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறானா. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் ஜபத்துக்கு பதிலே வரலன்னா பரல, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் நிறைய விஷயம் ஜபம் பண்ணுறீங்க, தாமதமாக நினைக்கிறீங்க, சொல்லுங்க. அது வராமல் போனாலும் ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஜபத்துக்கு வரலாம், தாமதமான வராம போனாங்க ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் ஹல்லேலூயா, அவரை கொன்னா கூட நான் அவ்வளோ நம்பிக்கையா இருப்பேன், அவ்வளோ நல்லவர். அவர் என்னை கொன்னா என் நல்லதுக்காக தான் கொள்றாரு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா?
நிறைய விஷயம் ஜபத்துக்கு பதிலே வரலன்னா ஸ்தோத்திரம். அவர் முறுமுறுக்கவே மாட்டேன். முன்ன ஊழியம் செஞ்சதை விட இப்போ இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வேன். புரியுதுங்களா? முன்ன ஜெபம் பண்ணால அதை விட அதிகமாக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. முன்ன நான் கொடுத்தேன்ல அதை விட அதிகமாக கொடுப்பேன். தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு உங்களுக்கு என்ன உங்களை எங்கே பிடிச்சா நீங்கள் தடுமாறுவீங்க, எங்கே பிடிச்சா நீங்கள் அப்படியே நிற்பீங்கன்னு தெரியும். அது பிடிக்க பார்ப்போம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் முன்னேறி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. முந்தின ரசத்தை பார்க்கலும் சுவையாக இருக்கும். ஆமாம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. எது கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் பலத்தின் மேலே பலன் தருவார். ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இருக்கிறத எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. முன்னேறி கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பணம் வரலன்னா ஸ்தோத்திரம். யாராச்சும் திட்டினா ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லி பழங்களேன். நம்ம யோபு மாதிரியா ஒரே நாளில் சொத்தெல்லாம் போயிட்டு ஆஸ்தியெல்லாம் போயிட்டு இருக்கோம்? அந்த மாதிரி பிரச்சனை இருக்க வந்ததா? ஒரே நாளில் சொத்தெல்லாம் போயிட்டு, ஒரே நாளில் 10 பிள்ளைங்களே போயிட்டு, ஆறுதலாக அவங்க மனைவி தான் இருந்தாங்க. அந்த மனைவி கூட தூஷிச்சு செத்து போயான்னு சொல்கிறான். அப்போ கூட யோபு தூஷிக்கவே இல்லை. பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுறியே, நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. நன்மை வரும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேண்ட் வாங்க உதவி செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஃப்ளாட் வாங்க உதவி செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிஸ்னஸ் பண்ண உதவி செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இது வரைக்கும் ஆண்டை கொண்டு வந்தார். ஆனால் தீமை செய்யும் வரும்போதும் ஆமென், நன்மை வரும்போது தீமை வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால எல்லா கர்த்தரை நான் எக்காலத்திலும் எல்லா காலத்திலும் சந்தோஷமா இருந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமாம், ஏஞ்சிருக்கலாமா? முடிச்சிடலாமா? சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்களேன். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருப்பேன். என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். விசுவாச ஓட்டத்திலும் ஓடின பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஓடின பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருப்பேன். நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெய் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெய் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம்
சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க நெருக்கத்திலே கண்ணீரை பாடினீரோ நெருக்கத்திலே கண்ணீரை பாடினீரோ நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமா இருப்பாப்பா எந்த சந்தோஷமா இருப்பாப்பா உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பேன் நெருக்கத்தில் வேலையில சந்தோஷமா இருப்பேன் ஏன்றால் நெருக்க வரும்போது கர்த்தர் நெருங்கி வருகிறாரு நெருங்கி வரும்போது கர்த்தர் நெருங்கி வருகிறாரு அக்கினி சூளையை சூடு பண்ணினாலும் தேவ உலாவ வருகிறாரு இலிஷா கராபாதாராதா சிங்க கோகையிலே கொண்டு போட்டாலும் தேவன் வந்து சிங்கத்தின் வாயை மூடுகிறாரு உன் எதிராக செங்கல் நின்றாலும் செங்கல் இரண்டாக பிடிக்க வந்து பிரச்சனை அதிகமாக தேவன் நெருக்கம் அதிகமாய் கொண்டிருக்கிறது தேவன் நெருக்கம் அதிகமாய் கொண்டிருக்கிறது பயப்படாதே கலங்காதீங்க அக்கினியில சூளையில சூடாக ஆக தேவன மத்தியிலே வந்திருக்கிறாரு பிரச்சனை மத்தியில விட்டுட்டு போற தேவன் அல்ல உங்க மத்தியில இருந்து பிரச்சனை ஜெயிக்கிற தேவன் உங்களை காப்பாற்றுகிற தேவன் தப்புவிக்கிற தேவன் உயர்த்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு ஹல்லேலூயா கலங்காதீங்க பயப்படாதீங்க திகையாயிருங்க சோர்ந்து போகாதீங்க பிரச்சனை கூடி வரும்போது உங்களை உலக மக்களை போல விட்டு ஓடுற தேவன் நம்ம தேவன் அல்ல பிரச்சனை அதிகமாக உங்க நாளத்தோர் உங்களை நெருங்கி வந்து பிரச்சனை விடுவிக்க போதுமுள்ளவரா இருக்கிறாரு தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே இதனால் எங்களோடு பேசுறதுக்காக உமக்கு நன்றி உம் தாசனை கொண்டு எங்களோட பேசுகிறேன் நன்றி அப்பா கர்த்தரை கிட்டி சேர அப்பா உமக்கு பிரியமான காரியங்கள் செய்ய ஊழிய செய்ய உமக்கு சித்தமானதை செய்ய தகப்பனே அப்பா நாங்க இன்னும் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆரம்பத்துல இருந்த அன்பு விட்டாயோ என்று உண்மையில ஒரு குறை இருக்கிறது மீண்டும் வா மீண்டும் நெருங்கி சேரு மீண்டும் ஜெபத்துல ஊழியத்துல எல்லாவற்றும் நெருங்கி சேரு தேவன் உங்களை நேசிக்கிறாரு தேவன் உங்களை நேசிக்கிறாரு அதிகமா நேசிக்கிறாரு பக்தி வைராக்கியம் கொண்டு ரொம்ப நேசிக்கிறாரு உங்களை ஹல்லேலூயா ரிஷா கராபதலியா தகப்பனே வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க தேவன் கொண்டு செய்தி மூலமாக தகப்பனே ஒவ்வொரு ஆசீர்வதிக்க நன்றி செய்தி கொண்டு தாசனை எடுத்து பயன்படுத்துங்க அநேக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா பெரிய காரியம் செய்யும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நாங்க ஆண்டப்பா பிரிந்து சென்றாலும் பிரியாத தேவ சமூகம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒப்பு கொடுக்க நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவ தேவ அன்பும்
ஆவின் ஐக்கியம் அந்நியமும் இன்று பெரும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த சாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஹalleluya. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து கடந்து செல்லுங்கள்.